வாங்க வாங்க. சொன்ன மாதிரி பரபரப்பா ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமா அண்ணி, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டோம். இப்போவும் நல்ல நேரம் தான், வாங்க போலாம். போகும்போது கேட்க கூடாது, அதனால நீங்களே எங்கன்னு சொல்லுங்க அண்ணி. நீ ரொம்ப புத்திசாலி, அத நான் கௌரவப்படுத்த போறேன். ஆமா சங்கரி, இன்னையில இருந்து உனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. சேஞ்ச் ஆக போதா? என்ன சேஞ்ச்? எல்லாத்தையும் இங்கே வச்சு பேசினா எப்படி? வெளியில வாங்க சொல்றேன். வா வாங்க மாப்பிள்ள. வா சங்கரி. என்ன மச்சான், புது கார் வாங்கியிருக்கீங்களா? ஆமா மாப்பிள்ள, எல்லாம் சங்கரிக்கு தான். ஆமா, இந்த காரை சங்கரிக்கு கிஃப்டா கொடுக்க போறோம். அண்ணி, எனக்கு எதுக்கு அண்ணி காரெல்லாம்? நான் வீட்டோட இருக்கிறவ. வீட்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கார் வச்சுக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன? சொல்லு சங்கரி, உங்க அண்ணி கேக்குறால பதில சொல்லு. வெளியில போறவங்க, வேலைக்கு போறவங்க தான் கார் வாங்கணும்னு சட்டம் இருக்கா என்ன? இந்த மாப்பிள்ள, காரோட சாவியை வாங்கிக்கோ. இன்னையில இருந்து என் தங்கச்சிக்கு பாஸ், பர்சனல் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட், ஆலோசகர் எல்லாமே நீ தான். வாங்கிக்கோ. வாங்கிக்க தாஸ். நோ சங்கரி, இனிமே மாப்பிள்ளைய முறைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அவர் திருந்திட்டாரு. சொல்ற விதத்துல சொல்லி நான் திருத்திட்டேன். மன்னிச்சிரு, மாற மாட்டாரு. ஆமா சங்கரி, புருஷன் கிட்ட பொறுத்து போறதால பொம்பளை ஒண்ணு கெட்டு போயிட மாட்டா. அண்ணி நான் சொல்றேன், தாச மன்னிச்சு விட்டுடு. நீங்க 2 பேர் சொல்றதுக்காக நான் அவரை மன்னிச்சு விட்டுறேன். அப்புறம் என்ன தாஸ், மேலிடமே ஓகே சொல்லிடுச்சு. சங்கரி மனசு மாறதுக்குள்ள வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். இந்த அட வண்டி எடுப்பா. புடி. எல்லாரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். வா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சங்கரி உட்காரு. வணக்கம்மா. நீதான் வீட்டு வேலைக்கு வந்திருக்கியாமா? ஆமாங்கம்மா. ஆளை பார்த்தா நல்லா பணக்கார வீட்டு பொம்பளை மாதிரி இருக்கு. நல்லா வசதியா வாழ்ந்த பொம்பளையா? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா, சும்மா கலர் அந்த மாதிரி. கைய மறைச்சிட்டா உன் முக கலரை எதை வச்சு மறைப்ப? உனக்கு சிபாரிசு பண்ணது ஒரு வகையில எனக்கு சித்தப்பா மாதிரி. அவர் பேச்ச நான் மீறினதே இல்ல. கூடவே நீ குடும்பத்தோட கஷ்டப்படுறதாவும் சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தைக்காக உன்னை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன். மாசம் 5000 ரூபாய் சம்பளம். சரியா? சரிங்கம்மா, நீங்க புள்ளக்குட்டிங்களோட நல்ல சௌக்கியமா இருக்கணுமா? ரொம்ப சந்தோஷம். நானு ரொம்ப சுத்தம் பாக்குறவ. வேலையெல்லாம் நல்ல சுத்தபத்தமா இருக்கணும். சரிங்கம்மா. காலையில கரெக்டா 7 மணிக்கெல்லாம் வந்துடணும். உன் வேலை காப்பி போடுறதுல இருந்து ஆரம்பிக்கணும். சரிங்கம்மா. சமையல் வேலை, அப்புறம் வீட்டு வேலை, துணி துவைக்கிற வேலை, அப்புறம் தோட்ட வேலை. இத பாருமா, எனக்கு என்ன வந்துச்சுன்னு நல்லா மேம்போக்கா வேலை செய்யாம இத உன் சொந்த வீடா நினைச்சு நல்லா பக்குவமா மனசுல பதியற மாதிரி செய்யணும். சரியா? என்ன சொல்ற? சரிம்மா, உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நான் வேலை செய்வேம்மா. அப்ப நாளையில இருந்து வேலைக்கு வரியா? இப்போல இருந்தே வேலை செய்யறேம்மா. இதுதான் நல்ல வேலைக்காரிக்கு அழகு. சரி, முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணு. சரிங்கம்மா.
அவன் இருக்கான். அவன் இல்லங்கிற திமிர்ல நீ கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்ட. நாகலட்சுமினா பெரிய இவன் இல்ல நினைச்ச. இப்ப பாத்தியா உன்னோட நிலைமைய? அன்னைக்கு கண்ணால பார்த்த வேலைய இன்னைக்கு கையால செஞ்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பணம் இருந்த திமிரு, அதிகாரம் இருந்த ஆணவம். செல்வாக்கா இருந்த நீ இப்ப செல்ல காசா போனதுக்கு இதுதான் காரணம். அனுபவி, நல்லா அனுபவி. இது இதோட நின்னுடாது. நல்லவங்களை ஓட ஓட துரத்துறதுக்கும் நல்லவங்களை சிரிக்க சிரிக்க சித்திரவதை பண்ணதுக்கும் இதை விட மோசமா அனுபவிப்ப. ஆமா, மோசமா அனுபவிப்ப. வெரி குட். நீ சொன்ன மாதிரி நீ செஞ்ச வேலை நேர்த்தியா தான் இருக்கு. தினமும் இதே மாதிரி செய்வியா இல்ல முதல் நாளுங்கிறதுனால இன்னைக்கு மட்டும்தானா? இல்லம்மா, தினைக்கும் இதே மாதிரி சுத்தமா செய்வேம்மா. செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். நான் சந்தோஷப்பட்டா உனக்கும் லாபம், நல்லது. இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு, புறப்படு. நாளைக்கு காலையில கரெக்டா 7 மணிக்கு வந்துடு. சரிங்கம்மா. அப்புறம் கிச்சன்ல உனக்குன்னு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். நீ உக்காந்து சாப்பிடுறதுனா சாப்பிடு, இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுறதுனா சாப்பிடு. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேம்மா. அது உன் இஷ்டம். அப்புறம் என்ன? இல்ல, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஏதாவது முன்பணம்? அதுக்கே இப்படி தயங்குற? எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும்மா. என் மருமக புள்ளத்தாச்சியா இருக்கா, அவளுக்கு சத்தான சாப்பாடு போடணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மகன் என்ன பண்றான்? அவன் செத்துட்டான். அட பாவமே. சரி, இரு, எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா. அம்மா, சொல்லு நாகலட்சுமி. உங்க வீட்டு ரேஷன் கார்டுல எல்லா பொருளும் வாங்குறீங்களாம்மா? ஒரு பொருளும் வாங்குறதில்ல. அத வெறும் அட்ரஸ் ப்ரூஃப்காக தான் வச்சிருக்கம்மா. அப்படின்னா அந்த கார்டை கொஞ்சம் கொடுக்குறீங்களாம்மா? அரிசி, பருப்பு, சர்க்கரைன்னு நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேம்மா. பழைய வேலைக்காரியும் இதே ஃபார்முலாவை தான் வாழ்ந்தா. எல்லா வேலைக்காரியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சரி, இரு, வரேன். நான் ஒன்றும் காரணம் இல்லாம சங்கரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. அவளை வச்சு நிறைய வேலையை பார்க்கணும்னு நான் பல திட்டம் போட்டிருக்கேன். என்ன திட்டம்? நேரம் வரும்போது அதை சொல்றேன். இப்போதைக்கு சங்கரி நம்ம எப்ப வேணாலும் வெட்ட போற மாரியம்மன் கோவில் ஆடுங்கிறத மனசுல வச்சுக்கோ. ஓகே?